என்னுடைய நேம் ஓவியா. நான் என்ன இதுவரைக்கும் சிட்டி சைட்லயும் நான் இருந்திருக்கேன். இப்ப வில்லேஜ் சைட்ல இப்ப வந்திருக்கேன். எனக்கு என்ன சேஞ்சஸ் வேணும்னாக்கா, இப்ப சிட்டி சைட்லயே தான் எல்லாருமே கான்சென்ட்ரேட் பண்றாங்க. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி எல்லா இடத்துலயும் ஐசிடி, ஐஎல்ஸ், டோஃபல் எல்லாமே வந்து சிட்டி சைட்ல தான் மேக்ஸிமம் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. வில்லேஜ் சைட்லயும் அதெல்லாம் கொண்டு வந்தாக்க வில்லேஜும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ சிட்டி சைட்ல மட்டும் இல்லாம வில்லேஜ் சைட்லயும் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள் சொல்றீங்க. கல்வி சார்ந்த விஷயங்கள் நகர்ப்புறங்கள்ல அதிகமா இருக்கு, கிராமப்புறங்கள்ல இல்லைன்னு நினைக்கிறீங்க. வேற அரசியல் ரீதியா அரசியல் எதுவும் இல்ல, அரசியல் ரீதியா இப்ப இருக்கிறதே பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல, மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்கல்ல, அப்ப என்ன மாற்றம் அது சொல்லுங்க. அவங்க எல்லா இடத்துலயும் வந்து அப்ப நான் என்ன இப்போ ஜட்ஜ் பண்றேன்னாக்கா சிட்டி சைட் வில்லேஜ் சைட்ல தான் மேக்ஸிமம் நான் அதுல தான் இருந்தேன். ஏன்னா நான் அப்சர்வேஷன் பண்ண வரைக்கும் வில்லேஜ் சைட்ல என்னென்ன சிட்டி சைட்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இப்போ வந்து வில்லேஜ்ல ஒரு ஐஎல்ஸ் டோஃபல் கிளாஸஸ் இருந்தாக்கா ஆட்டோமேட்டிக்கா அந்த இளைஞரும் வளர்ந்துருவாங்க. யாருமே டவுன் ஆக போறதில்ல. யாருமே வந்து அடுத்த நாட்டுக்கு போய் படிக்கணும், அடுத்த நாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும் அப்படின்றது இருக்க போறது இல்ல. ஸோ எல்லா ஒரு காமனா தமிழ்நாடுனா தமிழ்நாடு வில்லேஜ் சைடு சிட்டி சைடுன்னு இல்லாம எல்லா பக்கமுமே ஒரு நிர்வாகம் இருந்துச்சுனாக்கா எல்லாருமே ஈக்குவலா அவங்கவுங்க ஊர்லயே வேலை பார்க்கலாம். அதுவும் கொண்டு வரலாம். அதுவும் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தானே.